ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரா நாரி டிசைனர். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம ரிப்பனில் ஒரு ரோஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா ரிப்பனில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ரோஸஸ் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து நம்ம இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு சொல்லலாம், அதாவது இப்போ நான் ஸ்டூடெண்ட் சொல்லித்தரதுனால இப்போ வந்து திருப்பி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுனால உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ நான் சொல்கிறேன். இப்போ இந்த ரிப்பனில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது ஆர்கான்ஸா ரிப்பனில் வயலட் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த ரிப்பனில் இங்கே பாருங்கள் எப்படி நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சைடு மட்டும் நல்லா நமக்கு வந்து ஒரு மாதிரி நீட்டாக மெலிசாக குச்சி போல் கிடைக்கணும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுறதுக்காக நீடிலோட காதில் கரெக்டாக வந்து நம்மளுக்கு ரொம்ப 1 இன்ச் இருக்கனால 1 இன்ச்சும் நம்மளால் நீடிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ண முடியாது. அதுக்காக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் கட் பண்ண மாதிரி மெலிசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து நாட் போடும்போது உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி ரிப்பன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இப்போ நடு போர்ஷனில் இங்கே பாருங்கள், ஒன்று கீழேருந்தோ குத்திட்டு வரலாம், இல்லை மேலேருந்தும் எடுத்துக்கலாம். நான் மேலேருந்தே பஞ்ச் பண்ணுறேன். இப்போ ரிப்பனோட மிடில் போர்ஷனில் இந்த மாதிரி கரெக்டாக வந்து ரேண்டமாக நீங்களாக வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அந்த மாதிரி, இல்லை 1 இன்ச் அளவுக்கு நீங்களாக வந்து இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்துக்கணும். அதாவது 1 டைம் கீழே 1 டைம் மேலே அப்படின்ற மாதிரி, கீழேருந்து திருப்பி மேலே. இது வந்து நம்ம ரேண்டமாக தான் பஞ்ச் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ நீடிலோட நான் கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பஞ்ச் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் எனக்கு வந்து ரோஸ் வந்து இவ்வளோ பெரிய ரிப்பன் எடுத்துக்கிட்டதுனால இவ்வளோ வேண்டாம், சும்மா சின்ன சைஸாக போதும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து இங்கே சர்க்கிள் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கேர்ள் நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், அந்த கேர்ளோட சைஸுக்கு அந்த உள்ள சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளோட சைஸுக்கு போதும் அப்படின்றதுனால இந்த சைஸ் மட்டும் நான் ரோசஸ் வந்து நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த எட்ஜஸில் தான் இப்போ நான் கட் பண்ணேன் பார்த்தீங்களா, நீடிலோட காதில் இன்சர்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அதை தான் இந்த இடத்துல பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கொஞ்சம் கிளியராக தெரியாதுன்றதுனால ஃபஸ்ட்டே அந்த இதில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். திருப்பி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் இப்போ நல்லா இந்த மாதிரி மெல்லிஸாக அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து நம்ம சுற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து கை விட்டுறாமல் கீழேருந்து மேலே வரைக்கும் கரெக்டாக விரலை வந்து அழுத்தி பிடிச்சிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து நீடில் இன்சர்ட் பண்ணும்போது காது வந்து கீழ் வழியாக தானே இருக்கும் அந்த ஊசியில், அதை நீங்கள் தலைக்கீழே திருப்பிக்கணும். ஊசியை வந்து நீங்கள் தலைக்கீழே திருப்பிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காது போர்ஷனில் அதுக்கு நேராக இருக்க அந்த ரிப்பனை நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இழுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இழுத்துக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி 1 இன்ச் இருக்கனால ரிப்பனுக்குள்ளே நீடிலுக்குள்ளே போகாது. அதனால் நான் பண்ண மாதிரி மெலிசாக அந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 2-3 ரொட்டேட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன பட்டு மாதிரி அழகாக ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், நான் எப்படி இழுத்து விடுறேன்னு பாருங்கள். நீடிலோட காதுலேருந்து ஒரு ரிப்பனாக அப்படியே நான் வந்து இழுத்து விடுறேன். மடிச்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஒரு மடிப்பையாக பொறுமையாக அப்படியே இழுத்து விடுறேன். மொத்தமாக நம்மளால் இழுக்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப திக்காக அந்த நிறைய வந்ததுனால. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல திருப்பி நான் வந்து வெளியே கொஞ்சம் போல் இழுத்துக்கிறேன். இங்கேயும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த போர்ஷன் சென்டரில் கரெக்டாக கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு 2-3 ரொட்டேட் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெளிப்பக்கமாக நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா நீடில் இப்போ பாருங்கள் நீடில் இழுத்துக்கிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ இது கொடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இது மாதிரி இழுக்காதீங்க. பார்த்தீங்கன்னா இழுத்து காட்டுறேன் பார்த்தீங்கன்னா, ஓவராக இழுத்துட்டிங்கன்னா இது இன்னும் சுருங்கி ஃப்ளார் வந்து சின்னதாக போயிடும். ஸோ கொஞ்சம் போல் இழுத்துக்கோங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக. இப்போ வந்து நீடில் வரைக்கும் அந்த ரிப்பனை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம அந்த இடத்துல வந்து லைட்டாக ஃபயர் கொடுத்துக்கலாம். அங்கே சீல் பண்ணுற மாதிரி இதை வந்து நம்ம கொடுத்துட்டு அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, அது மாதிரி அமுக்கி விட்டுட்டோன்னா அது பாட்டு வந்து அழகாக சீல் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் அது பிரிஞ்சுலாம் வராது. இப்போ பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு ரோஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரோஸஸை தான் இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு 3 சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிள்குள்ளார இந்த ரோஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த இது நான் ஒர்க் பண்ணுறதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா ஒரு 3 ரிப்பன் நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ரிப்பனுக்கான ஒர்க் எல்லாமே வந்து நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ரூச்சஸ் கிளாஸஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆன்லைனாக எடுக்கிறோம், ஆஃப்லைனாக எடுக்கிறோம். ஸோ வந்துட்டு மெட்டீரியல் கிட்டு மட்டும் நீங்கள் வாங்கினீங்கன்னா கிளாஸ் வந்து ஃப்ரீ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது சாரீக்கு ப்ளவுஸ் எதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் மட்டும் கூட நம்மக்கிட்ட வந்து 100 ரூபாயிலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பேர்ல் கொடுத்துக்கலாம் அப்படின்றதுனால இந்த டார்க் கலர் ரிப்பன்னால் மிடில் இந்த மாதிரி ஒரு பெரிய பேர்ல் ஒன்று கொடுத்துக்கிட்டோன்னா சென்டர் போர்ஷனில் அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு பேர்ல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளார கரெக்டாக வந்து
இது அழகாக அப்படியே ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னும் நேராக பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்தது. வீடியோவில் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கிளியராக தெரில, கொஞ்சம் பிளராக இருக்குது. நல்லா ஜூம் பண்ணி நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி இங்கே பாருங்கள், அந்த பேர்ல் இருக்கிற அந்த போர்ஷன்லேயே அப்படியே வந்து அழகாக ஒரு மாதிரி கிட்ட சூப்பராக ஃபார்ம் ஆகிருக்கும் அந்த 3 லேயர் அந்த இடத்துல. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பேர்லாக இருந்தது. ஸோ கொஞ்சம் பெரிய பேர்லாகவே கொடுக்கலான்னு சொல்லி இது கொஞ்சம் பெருசாக எடுத்து நான் திருப்பி பஞ்ச் பண்ணுறேன். இது பேர்ல் இருக்க இடத்துல உங்களோட ஆப்ஷன், நீங்கள் வந்து சீக்வன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை 3D ஃப்ளார் சீக்வன்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.